நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தையாக தேவனுடைய மனசாக இருப்பதினால் அதில் உள்ள காரியங்களை நாம் புரிந்து கொள்வதன் மூலமாக நிச்சயமாக ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தையை யார் நேசிக்கிறாங்களோ, யார் பின்பற்றுகிறார்களோ அவங்களோட வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் அநேக முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்த கேள்விகள், குழப்பங்கள் இருந்ததென்றால் இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை பேசணும்னு நான் விரும்புறேன். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனங்களை நாம் வாசித்தால் ஒரு விசேஷமான சத்தியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், அவற்றை குறித்து யோசியுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமென்றால், உன்னதமான நிலைமைக்கு நம்ம வரணும்னா நாம் சோதித்து அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் யாவற்றையும் சோதித்து அறிந்து நலமானவற்றை, நல்ல விஷயங்களை நாம் பிடித்துக் கொள்ளும் போது நிச்சயமாகவே நாம் உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை நீங்களும் கூட உங்களோட கடந்த கால வாழ்க்கையில எடுக்கக்கூடாத தீர்மானங்களை எடுத்து, தவறான தீர்மானங்களை எடுத்து அதன் பிரதிபலனை நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தேவனே உங்க கூட பேசிட்டு இருக்காரு. இப்பொழுதாவது நீங்க தேவனிடத்தில் திரும்பி அவருடைய வார்த்தையை கேட்டு சரியானவற்றை பிடித்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான நிலைக்கு வருவீர்கள். జాన్ వెస్లీ గారు చెప్పినట్లుగా చాలా మంది యవనస్తులు మా దగ్గరకు వచ్చి కౌన్సిలింగ్కి వచ్చినప్పుడు వారు ఎక్స్ప్రెస్ చేసే ఒపీనియన్ ఏంటి అంటే, గతంలో మేము చేసిన పాపాలు, గతంలో మేము చేసిన పొరపాట్లు, ఆ మెమరీస్ మమ్మల్ని హాంట్ చేస్తున్నాయి, ఆ గతంలో నుండి బయటకు రాలేకపోతున్నాము అని చెప్తూ ఉంటారు. பாஸ்டர் ஜான் வெஸ்லி அவர்கள் சொன்னது போலவே அநேக இளம் வாலிபர்கள் என்னிடத்தில் கவுன்சிலிங்க்கு வரும்போது அவங்க சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, கடந்த காலத்துல நாங்க செஞ்ச பாவங்கள், நாங்க செஞ்ச தப்பிதங்கள், அதுல இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு அந்த ஞாபகங்கள் மறுபடியும் எங்க மனசுல வந்து எங்களை வாட்டுது, அதுல இருந்து வெளியவே வர முடியல என்று சொல்லுகிறார்கள். చాలా మంది యవనస్తులు దే ఆర్ లిటరలీ స్టక్ ఇన్ ద పాస్ట్. గతంలోనే వారు ఉండిపోతూ ఉన్నారు. అయితే ఒక ప్రోత్సాహకరమైన విషయాన్ని మీకు జ్ఞాపకం చేయాలని ఆశపడుతున్నాను. అదేంటి అంటే, ఆర్ గాడ్ ఇస్ అ గాడ్ ఆఫ్ ప్రెజెంట్ అండ్ ఆర్ గాడ్ ఇస్ ఆల్సో అ గాడ్ ఆఫ్ ఫ్యూచర్. మన దేవుడు వర్తమానంలో, ప్రస్తుతంలో మనల్ని చక్కగా నడిపించగలిగిన వాడు, ఆశీర్వాదకరమైన భవిష్యత్తు మనకి ఇవ్వగలిగిన వాడు. அநேக இளம் வாலிபர்கள் அவர்கள் கடந்த காலத்திலேயே முடங்கி போயிடுறாங்க. எனவே ஒரு உற்சாகமூட்டும் செய்தியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். அது என்னன்னா, our God is a God of present and our God is also a God of future. நம்முடைய தேவன் நிகழ்காலத்தில் நம்மை அருமையாக, அற்புதமாக நடத்த வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தையும் அவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ఇర్మియా గ్రంథం 29వ అధ్యాయం 11వ వచనంలో దేవుని వాక్యం ఇలా సెలవిస్తుంది, ఐ హావ్ థాట్స్ అండ్ ప్లాన్స్ ఫర్ యువర్ లైఫ్, plans to give you a hope and a future అని. எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் வேதம் இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். గతాన్ని గురించి ఆలోచిస్తూ, గతాన్ని గురించి రిగ్రెట్ అవుతూ, గతం గురించి బాధపడుతూ దేవుడు మీ కొరకు దాచి ఉంచిన బ్లెస్సెడ్ ఫ్యూచర్ ను డోంట్ మిస్ ఇట్ అవుట్. கடந்த காலத்தை குறிச்சே யோசிச்சு, கடந்த காலத்தை குறிச்சே கவலைப்பட்டு, கடந்த காலத்தை குறிச்சே வேதனைப்பட்டு ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதமான எதிர்காலத்தை இழந்துராதீங்க. దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు, నడిపిస్తాడు. ఆయన చేతిలో మీ చేతిని మీరు పెట్టగలిగితే చక్కగా ఆయన నడిపించగలడు. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவரே உங்களை வழி நடத்துவார். அவரோட கையில உங்களோட வாழ்க்கையை நீங்க கொடுத்தீங்கன்னா அருமையா அவர் நடத்தி தருவார். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஒரு அருமையான வார்த்தையை எழுதியிருக்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். பின்னானவைகளை மறந்து, உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க எதிர்கொள்ற சூழ்நிலையோ, கடந்த காலத்துல நீங்க சந்திச்ச வேதனையோ, அல்லது யாராச்சும் உங்களுக்கு பண்ணின துரோகமோ, அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு, அது எல்லாத்தையும் இருதயத்துல வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறக்கு, அதனால எனக்கு இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல, அதை பத்தி நான் யோசிக்கிறதுனால என்னோட நேரம் தான் வீணாகுது,
என்னோட உடல் ஆரோக்கியமும் வீணாகுது, எனக்கான சில விலையேற பெற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் இழந்து போறேன்னு நீங்க உணர்ந்து மேலான விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, உன்னதமான நிலைமைக்கு வருவீங்க. நான் சொல்றேன், தேவனுடைய ஊழியனாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால், அவர் உங்களுக்காக உன்னதமான நோக்கங்களை வைத்திருப்பதினால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி தருவார். நீங்க தோற்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல, அது தேவனுடைய சித்தமும் அல்ல. நீங்க ஜெயிக்கணும்னு, உன்னதமான நிலைமைக்கு வரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க எங்க தோற்று போயிருக்கீங்களோ இன்றைக்கே நீங்க தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டு, அவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்களோட பிரயாணத்தை ஆரம்பிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில உன்னதமான நிலைமைக்கு வருவீங்க.